வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரெகுலராக பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய நல்ல ஒரு மெத்தேடு தான் நம்ம பார்க்க போகிறோம். 100% இந்த மெத்தேடு ரெகுலராக பாஸ் ஆகிட்டு வருது. தொடர்ந்து நம்ம எப்படி வின்னிங் கிடச்சிக்கிட்டு இருக்குதுங்கிறதையும் நம்ம ரெகுலராக சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கும் அந்த மெத்தேடில் எப்படி பாஸ் ஆகிருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ரெகுலராக வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தேடையும் நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எடுக்கிற மெத்தேட்ஸையும் மேட்ச் பண்ணி கேரளா லாட்ரிக்கு 100% வின்னிங் எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா கேரளா லாட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபார்முலாவை மட்டுமே வச்சு 100% வின்னிங் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்லேருந்து தொடர்ந்து வின்னிங் நம்பர்ஸ் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து ரெகுலராக பாஸ் ஆகிட்டு வருதுன்னு சொல்லி நம்ம முந்தானயத்து கூட வீடியோ போட்டிருந்தோம். பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு வாரம் ஃபுல்லாகவே வின்னிங் கிடச்சிருந்துச்சி. நேற்று நடந்த ட்ராவுக்கு நமக்கு ஃபெயிலியர் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்த ட்ராவுக்கு என்ன பாஸ் ஆகிருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். வந்த ரிசல்ட்டையும் நமக்கு கேரளா லாட்ரிக்கு வந்த ரிசல்ட்டையும் நீங்களே பாருங்கள். அதாவது இன்றைக்கி 10:30 மணிக்கு வந்த ரிசல்ட்டு 574 வந்திருக்கு. இதிலேருந்து இன்றைக்கி 5ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருச்சு, 4ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருச்சு. பிசி அப்படியே ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருச்சு. பார்த்திங்கன்னா வந்த ரிசல்ட்டு 254 உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்லையும் ஒரு நல்ல ஒரு வின்னிங் தான் கொடுத்துருந்தோம். வியாழக்கிழமை நடந்த கார்னியா ட்ராவுக்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்ததுலேயும் நமக்கு ஏ போர்டு 2 சி போர்டு 4ங்கிறது கொடுத்துருந்தோம், ஆல் போர்டு 5ங்கிறது கொடுத்துருந்தோம். ஒரு ஃபுல் வெற்றியே கிடச்சிருந்துச்சி. பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி தான். அதே மாதிரி இந்த ஃபார்முலாவை மேட்ச் பண்ணியும் நம்ம ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம், நமக்கு வின்னிங் கிடச்சிருந்துச்சி. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெத்தேட்ஸை பயன்படுத்தி நம்ம கூட்டல் மெத்தேடை கணக்கு பண்ணியும் நம்ம ஒரு கெஸ்ஸிங் தொடர்ந்து கொடுப்போம். அந்த மெத்தேடையும் இந்த மெத்தேடையும் மேட்ச் பண்ணி விளையாடையில் கண்டிப்பாக வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களுமே நீங்களே பார்த்தீங்க 10:30 மணிக்கு வந்த ரிசல்ட்லேருந்து 2 நம்பர் நமக்கு வின்னிங் கிடச்சிருந்துச்சி. அதே மாதிரி 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்லேருந்தும் சில நாட்கள் வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி இன்றைக்கி சி போர்டு நமக்கு அந்த போர்டு நம்பர்ஸ் படி பார்க்கையில் 694ன்னு அடிச்சிருந்தாங்க. சி போர்டே நமக்கு பாஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு வந்த ரிசல்ட்லேயும் நமக்கு 574ன்னு அடிச்சிருந்தாங்க. அதுவும் அப்படியே சி போர்டு தான் கணக்கு பண்ணி வந்துருந்துச்சு. அதை கணக்கு பண்ணி சி போர்டு மட்டுமே வச்சுருந்தாலுமே நமக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி தான். பார்த்திங்கன்னா அதே மாதிரி இதில் உங்களுக்கு ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸும் ஆல் போர்டு கெஸ்ஸிங்கும் 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கும் இதில் கெஸ்ஸிங் கொடுக்குறாங்க. இதில் இந்த ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு 30 நாள் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நாள் அளவு நமக்கு பாஸ் ஆகிடுது. பார்த்திங்கன்னா ரெகுலராக வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் கெஸ்டிங் மெத்தடில் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்காங்க. நீங்களே பாருங்கள், 23 கொடுத்துருந்தாங்க, 24 அடிச்சிருந்துச்சு. 64 கொடுத்துருந்தாங்க, 54 வந்துருந்துச்சு. டெஸ்ட்டு ஒரு நம்பரில் தான் முன்ன பின்ன நமக்கு மிஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கையும் மேட்ச் பண்ணணும். நல்லா நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கெஸ்ஸிங்கையும் மேட்ச் பண்ணி உங்கள் கெஸ்ஸிங்கில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்ஸையுமே கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சால் மட்டும்தான் வின்னிங் எடுக்க முடியும். இப்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரிசல்ட்டு நமக்கு முன்னாடி நாள் வந்திருக்கு. சரிங்களா? இப்போது நமக்கு வந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்த ரிசல்ட்டுக்கு 4-4-4-2-5-4 ரிசல்ட்டு 444 254 நமக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு. 254 ரிசல்ட்டாக வந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். இப்போது நம்ம கூட்டல் மெத்தேடில் என்ன கிடைக்கிது, என்ன நம்பர்ஸ் அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா
அதே மாதிரி இந்த ஜாக்பாட்டுக்கு வரக்கூடிய ரிசல்ட்டை மட்டுமே வச்சு கேரளா லாட்ரிக்கு 100% வின்னிங் எடுக்கலாம். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். 2:30 மணிக்கு கேரளா லாட்ரிக்கான மிஸ்ஸின் நம்பர்ஸ் வந்து இங்கே ஷோ ஆகுது. பார்த்தீங்கன்னா மிஸ்ஸின் நம்பர்ஸை வச்சு 100% வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களுமே வந்து மிஸ்ஸின் நம்பர்ஸ்லேயே நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5 வந்துருந்துச்சு, 4 வந்துருச்சு. பார்த்திங்கன்னா மிஸ்ஸின் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி விளையாடக்கூடிய நம்பர்களும் தொடர்ந்து வின்னிங் நம்பர்ஸ் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். 3/8க்கு உங்களுக்கு இங்கே ரிசல்ட்டும் ஷோவாயிரும். பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு முதல்ல வரக்கூடிய 2 நம்பர்ஸ்லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் வருது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய நம்பர் வந்து 4 4 4ன்னு வந்திருக்கு. இந்த மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையில் ஆல் போர்டு வந்து அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கு 4ஆம் நம்பருங்கிறது மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதாவது இந்த மெத்தேடை வச்சு பார்க்கையில் மீண்டும் 4ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து 100% நமக்கு அதிகமாக கிடச்சிருக்கு. உங்கள் கணக்கை மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக ஃபுல் வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4 வந்துச்சுன்னா பி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக என்னையோடைய கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி நீங்கள் வைக்கலாம். 4 வர்றதுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்குது. மீண்டும் எந்த போர்டில் வேணாலும் வரலாம். அது பி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி என்னையோடைய கணக்கில் கிடைக்கிது. உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க, இல்லாட்டி வேண்டாம். இப்போது 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 4, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 2. இந்த 4ஐயும் 2ஐயும் கூட்டினா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதிலிருந்து நமக்கு வின்னிங் நம்பர் வரும். உங்களுக்கே தெரியும். இப்போது 4ஐயும் 2ஐயும் கூட்டினா என்ன வரும்? 6ன்னு கிடைக்கும் இந்த மெத்தேடில். அப்போது நம்ம ஆல் போர்டு வந்து 6ன்னு எடுத்திருக்கோம். 6க்கு பவர் 1ன்னு எடுத்திருக்கோம். நல்லா மேட்ச் பண்ணி பாருங்கள். 6க்கு பவர் 1ன்னு எடுத்திருக்கோம். இந்த மெத்தேடில் இந்த நம்பர்ஸை வந்து நம்ம 100% ஸ்ட்ராங் பண்ணி ஆல் போர்டு மெத்தேட்ஸில் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இந்த நம்பர் வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்னொரு மெத்தேடு பார்த்திங்கன்னா பெருக்கல் 99 மெத்தேடு. இந்த மெத்தேடில் என்ன நம்பர் கிடைக்குதுன்னு நீங்களே பாருங்கள். 254 பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் லாஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய நம்பர் என்ன நம்பர் கிடச்சிருக்கு, நம்ம கொடுத்துருக்க நம்பர் என்ன நம்பர் கொடுத்துருக்கோம், இந்த மெத்தேடில் என்ன கிடச்சிச்சு, அந்த மெத்தேடில் என்ன கிடச்சி, அந்த மெத்தேடில் என்ன கிடச்சி, 3 மெத்தேடில் கிடைக்கக்கூடிய நம்பரும் நமக்கு ஒரே நம்பர்ஸாக தான் கிடைக்கிது. 146ன்னு கிடச்சிருக்கு இந்த மெத்தேடில். அப்போது இந்த 2 மெத்தேட்லேயுமே நமக்கு 6ம் 1ம் வருது. 4ஆம் நம்பரும் அந்த மெத்தேடில் வருது. அப்போது 2 மெத்தேடில் நமக்கு 4 வருது, 2 மெத்தேடில் 6 1ங்கிறது வருது. அப்போது நமக்கு 146 நம்பர்லேருந்து நமக்கு 2 நம்பர் ஃபுல் வின்னிங்கே இந்த நம்பர்ஸ்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 146ங்கிற நம்பரையே நீங்கள் பாக்ஸில் வந்து ப்ளே பண்ணுங்கள். அதாவது 1 4 6 இதை வந்து நீங்கள் பாக்ஸில் ப்ளே பண்ணுங்கள். பாக்ஸில் ஃபுல் வின்னிங் வர்றதுக்கு கூட வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது. வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய நிர்மல் ட்ராவுக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 146 நீங்கள் பாக்ஸில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. 6ஆம் நம்பருங்கிறதும் நமக்கு பி போர்டில் பெண்டிங்கு அதிகமாக இருக்குது. ஏ போர்டுலையும் பெண்டிங்கில் இருக்குது. அப்போது கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. 1ஆம் நம்பர் 4க்கு 1ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 5க்கு ஒரு நம்பர் மேலே ஏற்றுனா 6 தான், கீழே இறக்குனா 4 தான். இந்த மெத்தேட்லேயும் 4 6ங்கிறது வருது. அப்போது 146ங்கிற நம்பரை நம்ம கண்டிப்பாக சைட்டாகவும் ப்ளே பண்ணலாம். பாக்ஸில் ஒரு நம்பர் வைக்கலாம். வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்கள். இல்லையா வேண்டவே வேண்டாம். ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க. நல்ல ஒரு நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் எடுத்திருக்கோம். நம்ம சேனலை இது வரைக்கும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நம்பர்களுமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கையும் நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்ஸையுமே மேட்ச் பண்ணி வைக்கலாம். இப்போது சப்போர்ட் நம்பர் ஒரு பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 146ங்கிறது நமக்கு அப்படியே ஃபுல்லாகவே கிடச்சிருக்கு. இப்போது சப்போர்ட் நம்பர் ஒரு பாக்ஸ்னால் 486 சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அதாவது சைட்டாகவே நமக்கு 146ன்னு கிடைக்கிறதுனால ஒரு நம்பர் மாற்றி வந்துச்சுன்னா 486ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக 8
4க்கு 8, 5க்கு 8 இது 2க்கு 8 இது வந்து ஆப்போசிட் மெத்தேட். அப்போது நம்ம 8ஆம் நம்பரை மேட்ச் பண்ணி 4ஐயும் 6ஐயும் மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பர் தான் 486. நம்ம ஃபுல்லாகவே ஓப்பனாக இந்த ஒரு மெத்தேடில் தான் கொண்டு வந்து கொடுக்குறோங்கிறத நம்ம ஃபுல்லாகவே சொல்கிறோம். உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி நம்ம கொடுக்குற நம்பர் உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.